Hi, welcome to ShiazLife. இந்த வீடியோல உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா வந்து ஒரு மைக் வாங்கியிருந்தேன். நான் வாங்குனது இல்ல. இது எனக்கு ஒரு gift-ஆ கிடைச்சது. ஒரு நல்ல மைக் வந்து வாங்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படி நினைச்சு தான் நான் அந்த போயாவோட மைக் வந்து வாங்கியிருந்தேன். Amazonல இருந்து தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 749 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இந்த போயா மைக்ல வந்து சில டைம் Amazonல வந்து ஃபேக்கான மைக்கும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சில ட்ரிக்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். இதில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்கேன் கோட் கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்துட்டு பீல் பண்ணால் வந்து உள்ளே வந்து ஒரு கோட் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் கோட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வெளியே இருக்கும். தவிர இதை தவிர்த்து வேறு எந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து ஃபேக்கான ஒரு போயா ப்ராடக்ட் தான். அதே மாதிரி வந்துட்டு இந்த போயா அப்படிங்கிற நேம்க்கு மேலே வந்து ஒரு சிம்பிள் மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து ஃபேக்கான ப்ராடக்ட் தான். இந்த மாதிரி பிளெயினாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து ஒரிஜினலான ஒரு ப்ராடக்ட். அண்ட் இந்த பாக்ஸில் வந்து அப்படியே வந்து இன்னொரு சைட் திருப்பினீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்து இந்த மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாமே வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இங்கே மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட் பிளெயினாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபேக்கான ப்ராடக்ட். ஸோ இதில் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரிஜினலான ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு தான் நம்ம வந்து இது ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருப்போம், ஃபேக்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து போயா வாங்க போகிறீங்க இந்த மைக் அப்படின்னா. இதுலேயுமே கொஞ்சம் நிறைய மாடல் இருந்தது. பட் நான் வந்துட்டு Boya M1 மாடல் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மைக் வந்துட்டு DSLRல யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆடியோ ரெக்கார்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கேம் கார்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லேப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த கோட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு யூடியூப் வீடியோ வரும். ஸோ அது வழியாகவும் இது எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணதுமே வந்துட்டு குட்டியாக ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே எல்லாமே வந்து சேஃப்டியாக வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரா ஸ்ட்ரிங் மாடலில் உள்ள ஒரு பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே வாரண்டி கார்டு அண்ட் மேனுவலும் இருந்துச்சு. இந்த பவுச்சோட குவாலிட்டி வந்து நல்லா திக்காக நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம மைக் வந்து நல்லா சேஃப்டியாகவே இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பிளாக்கான ஒரு கலரில் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாரண்டி கார்டு. ஸோ இது வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். சப்போஸ் நாஸ் ஆகிட்டனாலும் நம்ம வாரண்டி கார்டு கொடுத்து வாங்கிக்கலாம் நம்ம இன்னொன்று. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் Amazonலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் வேணால் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா, லைக் மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, அண்ட் பாட்காஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்க, அண்ட் யூடியூப்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து மேக் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த மைக் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து அன்பாக்சிங் அப்படின்னு இல்லாமல் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் இதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங்கான ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மீட்டர் கிட்ட இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ரிவ்யூஸில் வந்து செக் பண்ணும்போது ஸோ அந்த அளவு வந்து நல்ல லாங்கான ஒயர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து லைவாக வந்து வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் 3.5 மில்லிமீட்டருக்கு வந்துட்டு ஒரு ஜாக் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது குட்டியான ஒரு மைக்கு. இதில் வந்துட்டு கேமராவும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்துட்டு மேலே கேமரா இருக்குது, கீழே வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு இருக்கும். ஸோ கேமரா யூஸ் பண்ணுறதா இருந்தால் மேலே வந்து கேமரா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து புஷ் பண்ணிவிட்டு அந்த பட்டனை வந்து மேலே புஷ் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ளே வந்துட்டு நம்ம வந்து பேட்ரி போடணும். என்ன பேட்ரினா LR44 அப்படிங்கிற ஒரு பேட்ரி. அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து வாட்சஸ்க்கெல்லாம் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த பேட்ரி வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேட்ரி வந்து யூஸ் பண்ணிட்டு கேமராவுக்கு மட்டும் அது போதும். மற்றபடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பேட்ரி போடணும் அப்படின்லாம் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கழட்டிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. ஸோ கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் அதை நம்ம வந்து போட்டால் போதும். மற்றபடி வந்துட்டு இப்படி இருந்தால் போதும். அண்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணோன்னா கேமராக்குள்ளே ஆன் பண்ணி வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்ட் ஆகாது ஸ்மார்ட் ஃபோன்ஸில். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு யூஸ் பண்ணணும். இந்த பவுச்சில் வந்து கூட கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து வச்சு தந்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 மில்லிமீட்டரா 6.3 மில்லிமீட்டர் அந்த மாதிரி ஒரு ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி கார்டு, அப்புறம் வந்து ஒரு சிலிக்கா ஜெல் வந்து கொடுத்துருந்தாங்க.
ஆஃபீஸில் வந்துட்டு நிறைய மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த மைக் வந்து ஒரு சூப்பரான ஒரு மைக்காக இருக்கும், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மைக்காக இருக்கும். அண்ட் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜெல் கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் அந்த ஜாக்கு 6.something ஜாக் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த 6 ஜாக்கில் வந்துட்டு நம்ம வந்து அந்த 3.5 ஜாக்கையும் வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பெரிய ஜாக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்ம வந்து காலரில் வந்து மாட்டிட்டு பேசுகிறதுக்கு வந்துட்டு கிளிப்பும் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி கவரில் போட்டு ரொம்ப அழகாக பேக்கிங் பண்ணி நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு ஜிப்பர் பவுச் இந்த மாதிரி குட்டியாட்டு கிடச்சுன்னா அதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. அது நம்ம வேறு எதுக்காச்சுமே யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி குட்டியான பவுச் எல்லாம் கிடச்சின்னா வந்து தூர போட்டுறாதுங்க. அது வந்து நமக்கு எதுக்காச்சும் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மைக்கில் வந்துட்டு கீழே ஒரு சின்ன பார்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நம்ம கிளிப்பை வந்து நீட்டாக வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிளிப் வந்து மைக் கூட வந்து செம்ம ஸ்டர்டியாட்டு நல்லா வந்து க்ரிப்பாக பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிளிப்பாக இருந்துச்சு. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மைக் வந்து விழுற மாதிரியாட்டு உள்ள கிளிப் இல்லை, நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஐம் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இது வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ஒரு குட்டியான ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து இதில் நம்ம மாட்டிட்டு பேசினோம்னா ரொம்ப நாய்ஸ் வந்து பேக்ரவுண்டில் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கேன்சல் பண்ணி கொஞ்சம் நீட்டாக கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு குட்டி பேட்ரி கேமராவுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. அது வந்து இதில் ஒன்று மட்டும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து யூஸ் ஆகிட்டு அப்படின்னா வந்துட்டு நம்ம வேறு எதாவது வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஒன்று கொடுத்துருக்கனால எமர்ஜென்சிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த ஃபுல் வீடியோவோட வாய்ஸ் ஓவர் நான் இந்த மைக்கில் இருந்தால் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வாய்ஸ் வந்து எனக்கே கேட்கும்போது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இனி வரப்போகிற வீடியோஸ் வந்து நான் லைவாக வந்து பேச ட்ரை பண்ணுறேன் மைக்கில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. என்னோடய சேனலில் ரிவ்யூஸ், vlogs இந்த மாதிரி நிறையவே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். டாடா.